வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, அதிக பால் உற்பத்திக்கும், வெண்மை புரட்சிக்கும் நம் நாட்ட முன்னேற்றின ஹெச்எஃப் மாடுகள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஹெச்எஃப் மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட்ஸ்டீன் ஃபிரேடு மாடுகள் என்று அழைக்கப்படுதுங்க. அதன் சுருக்கமே ஹெச்எஃப்ங்க. ஹெச்எஃப் மாடு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐரோப்பிய கறவை மாடுங்க. இவை வந்து பார்த்தீங்கன்னா, டச்சு மாகாணங்களுக்கு வடக்கு ஆலாந்து மற்றும் பின்லாந்து பகுதியில தோன்றிய ஒரு மாட்டு இனங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாவே அதிக பால் உற்பத்திக்காகவே உருவாக்கப்பட்டதே இந்த இனங்க. இந்த மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐக்கிய அமெரிக்காவில் மிகுதியாக வளர்க்கப்படும் மாடுகளுங்க. இந்த மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு பால் மாடுகளில் அளவில் மிக பெரியதாகவும், பெரிய பால் மடிகளையும் கொண்டவைங்க. சில வளர்ந்த மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, 700 கிலோ வரை எடையும் இருக்குங்க. இவை பொதுவாக கருப்பு, வெள்ளை, சிவப்பு, வெள்ளை நிறத்தில் கலந்ததா காணப்படுங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே 2ஆம் தரம் ஹெச்எஃப் மாடுகள் மட்டும்தாங்க. 24லிருந்து 27 மாதங்கள் முதல் கன்றை ஈனத் தொடங்குங்க இந்த மாடுகள். இவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா, கலப்பு மாடுகள் ஒரு நாளைக்கு 25 லிட்டர் முதல் 30 லிட்டர் வரையும் தருங்க. அதே நேரம் இதன் கலப்பின மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, 10லிருந்து 15 லிட்டர் பால் வந்து தினசரி தருங்க. இதோட பால்ல வந்து கொழுப்புச்சத்து வந்து குறைவாகவே இருக்குங்க. ஜெர்சி மாட்ட விட இந்த மாட்டுப்பால் வந்து பார்த்தீங்கன்னா, கொழுப்புச்சத்து மிக குறைந்த அளவே இருக்குங்க. அந்த ஃபேட்டோட சதவீதம் பார்த்தீங்கன்னா, 3.45% மட்டுமே இருக்குங்க. கோல்டுஸ்டின் ஃப்ரேஷியன் இந்த மாடுகள பத்தி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா, இப்பவும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு தாங்க வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்எஃப் மாடுகளோட கன்னுக்குட்டியின் விலைன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 20,000லேருந்து 30,000 வரையுமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம, இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திய வந்து மிகவும் குறையுதுங்க. வெயில் காலத்துல வந்து அதிக நோய்வாய் தாக்குதலுக்கு ஆளாகுதுங்க. மத்த நாட்டு மாடுகள் போல் இல்லாம, இது வறட்சிய வந்து அந்த அளவுக்கு அதிகமா தாங்காதுங்க. இந்த ஹெச்எஃப் மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, பால் கறந்து தன்னோட ஆயுள் நாட்கள் குறைந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, பொதுவாக நல்ல திரவ பால் வந்து சந்தைகள்ல வந்து கொடுத்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, மெலிந்த மாடுகள் வந்து மாட்டு இறைச்சியின் உற்பத்திக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க. ஃப்ரிஷியன் ஒரு தூய்மையான இனமாகவோ அல்லது மாட்டிறைச்சி காளையுடன் கடக்கவோ ரொம்பவே உதவுதுங்க. பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டிறைச்சி உற்பத்தியில் பெரிய முக்கிய பங்கு வகிப்பது இந்த ஹெச்எஃப் மாடுகள் மட்டும்தாங்க. டச்சுக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நியூயார்க்கை காலனித்துவம் படுத்தியம்போதே, அவர்கள் தங்கள் கால்நடைகளை வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடன் கொண்டு வந்தனருங்க. அப்பொழுது தான் பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதுமே இந்த கால்நடைகள் வந்து பரவப்பட்டதுங்க. வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் கலந்த அச்சப் மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, தூய நிறமாகவும், வெள்ளை மற்றும் கருப்பு நிறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் தரமாகவும் கருதப்படுதுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல தொடர்ந்து பெற நம்ம சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.